வணக்க செல்வங்களே, நாம் சம் நம்பர் 18லேருந்து அதாவது நியூ பார்ட்னர் குட்வில் அமௌண்ட்டு கொண்டு வரதை பற்றி பார்த்தோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 18வது கணக்கு போட்டுட்ருக்கோம். இப்போ 18th சம்மில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு ஓல்டு ரேஷியோ மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, நியூ ரேஷியோ கொடுக்கவே இல்லை. அதனால் அவங்க ரெண்டு பேரும் பிரித்து எடுத்துக்கிறது, அதாவது நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய குட்வில் அமௌண்ட்டை, ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டை பிரித்து எடுத்துக்கிறது இந்த ஓல்டு ரேஷியோவில் தான் அவங்க பிரித்து எடுத்துக்கணும். இது 19th சம்மில் பார்க்கும்போது நியூ பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபா அதாவது குட்வில் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் வேல்யூ பண்ணுறாங்க. பிஸ்னஸில் எவ்வளோ அமௌண்ட்னா 20,000 ரூபான்னு சொல்லி வேல்யூ பண்ணுறாங்க. அவருடைய ஷேர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1/4 ஷேர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சி 5,000 ரூபா ப்ரீமியம் ஃபார் குட்வில்லாக கொண்டு வரணும். அதுக்கடுத்து அந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டை ஓல்டு பார்ட்னர் பிரித்து எடுத்துக்கிறது சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் பிரித்து எடுத்துக்கணும். காரணம் என்னென்னா அதாவது ஓல்டு ரேஷியோவும் இருக்குது, அதே மாதிரி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் இருக்குது. இப்போ ரெண்டுமே இருந்ததுன்னா நீங்கள் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் பிரித்து எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் நம்ம பிரித்து கொடுக்கணும். அடுத்தது 20வது சம். இப்போ இந்த சம்லையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5th லைனில் பாருங்களேன், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கணக்கும் 20வது சம்லையும் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நாம் அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கணும். இப்போ இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு பொறுத்த வரைக்கும் குட்வில் அமௌண்ட்டு 5,000 ரூபா பிஸ்னஸில் இருக்குது. அந்த 5,000 ரூபாயும் ஓல்டு பார்ட்னர் ரெண்டு பேருமே என்ன பண்ணிக்கிறாங்க, பிரித்து எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த ஓல்டு அதாவது எக்ஸிஸ்டிங் குட்வில்னு சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட்டை நம்ம ரைட் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த 20வது சம்மில் நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 50,000 ரூபாயும், அதே மாதிரி குட்வில் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ₹10,000. 3வது லைன் பாருங்களேன், ₹10,000 ஃபார் இஸ் 1/4 ஷேர் ஆஃப் குட்வில். அப்போ 10,000 ரூபா குட்வில் அமௌண்ட்டாகவும் அவர் கொண்டு வர்றாரு. இப்போ பொறுத்த வரைக்கும் நாம் 20வது சம் நான் ஆரம்பத்துலேருந்து படிக்கிறேன் பாருங்கள், கொஸ்டினை பாருங்கள். அதாவது A and B are partners in a firm sharing profit in 3:2 ratio. They admitted yes for 1/4 share in the profit of the firm. அப்போ ஆர்த்தி பாரதி ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம், அதாவது ரெண்டு பேரும் பார்ட்னரு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை அவங்க பிரித்து எடுத்துக்கிறது 3:2 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. புதுசாக சாரதியை சேர்த்துக்கிறாங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் ஷேரிங் எவ்வளோன்னா 1/4 ஷேர். சாரதி பிரிங் ₹50,000 ஃபார் இஸ் கேபிட்டல் அமௌண்ட்டாக அவர் கொண்டு வரக்கூடியது 50,000 ரூபா கொண்டு வர்றாரு. அண்ட் ₹10,000 ஃபார் இஸ் 1/4 ஷேர் ஆஃப் குட்வில். அதே மாதிரி 10,000 ரூபா ப்ரீமியம் ஃபார் குட்வில்லாக கொண்டு வர்றாரு. அடுத்தது பாருங்களேன், குட்வில் ஆல்ரெடி அப்பியர்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் ஆர்த்தி அண்ட் பார்த்தி ஆர் ₹5,000. அப்போ ஏற்கனவே பொறுத்த வரைக்கும் எக்ஸிஸ்டிங் குட்வில் அமௌண்ட் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. அது 5,000 ரூபா மறுபடியும் யாருக்கு சேரணும்னா ஓல்டு பார்ட்னருக்கு தான் சேரணும். அந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கறது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுத்துடணும். அடுத்தது த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் ஏபி அண்ட் எஸ் வில் பி 2:1:1. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்க காரணத்தினால நம்ம கண்டிப்பாக எது போட்டாகணும்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ போட்டாகணும். அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் நீங்கள் ப்ரீமியம் ஃபார் குட்வில், அதாவது நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய குட்வில் அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கணும். ரெக்கார்டிங் தி நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் தி நியூ ஃபர்ம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பொறுத்த வரைக்கும் நம்ம போடக்கூடிய ஜேர்னல் என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் 3 என்ட்ரிஸ் போட போகிறோம். அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் நாம் அந்த எக்ஸிஸ்டிங் குட்வில் அமௌண்ட்டை ரைட் ஆஃப் பண்ணும்போது ஓல்டு பார்ட்னர் பிரித்து எடுத்துக்கிறது அந்த 5,000 ரூபாயை அந்த கால்குலேஷனையும் பார்ப்போம். அதே மாதிரி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டு அதை பிரித்து எடுத்துக்கிற அந்த கால்குலேஷனையும் பார்ப்போம். அதுக்கடுத்தது ஜேர்னல் என்ட்ரிஸ் வருவோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குட்வில் ஆல்ரெடி அப்பியர்டு எவ்வளோ அமௌண்ட் அப்பியர் ஆகிருக்கு, 5,000 ரூபா இருக்குது. இதுதான் எக்ஸிஸ்டிங் குட்வில்னு சொல்லுவாங்க.
இதை வந்து ஓல்டு ஷேரில் நம்ம பிரித்து கொடுத்துடணும். யாருக்கு? ஓல்டு பார்ட்னருக்கு பிரித்து கொடுத்துடணும். அதாவது ஏக்கும் பிக்கும். இப்போ ஏஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 5000 இன்ட்டு 3/5 தட்ஸ் ஈக்குவல் டு 3000 ருபீஸ். அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 5000 இன்ட்டு 2/5 சொல்லி பார்க்கும்போது அவருக்கு பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய். அப்போ எக்ஸிஸ்டிங் குட்வில் பொறுத்த வரைக்கும் வந்து ஓல்டு பார்ட்னருக்கு 2 பேருக்கும் நம்ம பிரித்து கொடுத்தாச்சு. அடுத்தது பொறுத்த வரைக்கும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கும் போது அது எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா, அவர் நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய அந்த ப்ரீமியம் குட்வில் அமௌண்ட் இருக்கு பாருங்களேன், அதை பிரித்து எடுத்துக்கிறதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ பாருங்களேன், 2வது இது ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், சாரதி குட்வில் பிரிங்ஸ் எவ்வளோ கொண்டு வராரு? 10,000 கொண்டு வராரு. அந்த 10,000 வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் அவங்க வந்து பிரித்து எடுத்துக்கணும். அதெல்லாம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ பாருங்க, ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3:2. அதே மாதிரி நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2:1:1. இப்போ வந்து ஏக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் 3/5 மைனஸ் 2/4. இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம், அதாவது காமன் ஃபேக்டர் எடுக்கிறோம். எவ்வளோன்னா 20 எடுத்துக்கிறோம். 20ல் 5 வந்து 4 டைம்ஸு, 4 × 3 எவ்வளோ வருதுன்னா 12 வருது. அதே மாதிரி 20ல் 4 வந்து 5 டைம்ஸு, 5 × 3 சாரி 5 × 2 எவ்வளோ வருது? 10 வருது. அப்போ 12 மைனஸ் 10 தட்ஸ் ஈக்குவல் டு 2/20. அடுத்தது பிக்கு பொறுத்தவரை பார்க்கும்போது 2/5 ஓல்டு ஷேரு. அதே மாதிரி நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் மைனஸ் 1/4 தட்ஸ் ஈக்குவல் டு காமன் ஃபேக்டர் வந்து 20 எடுத்துக்கிட்டிங்க. 20ல் 5 வந்து 4 டைம்ஸு, 4 × 2 8. அதே மாதிரி 20ல் வந்து 4 வந்து 5 டைம்ஸ், 5 × 1 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 3/20. இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு சொல்லி பார்க்கும்போது மேலே உள்ள நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ மேலே உள்ளது பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2/20 வருது பாருங்களேன், அதனால் 2 மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் 3/20, அதனால் 3 மட்டும் எடுத்துக்கிறீங்க. அப்போ வந்து ஷேரிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2:3. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதை 2 பேருமே பிரித்து எடுத்துக்கிறாங்க. எப்படி பிரித்து எடுத்துக்கிறாங்கன்னா 10,000 இன்ட்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2/5 தட்ஸ் ஈக்குவல் டு ஏக்கு பொறுத்த வரைக்கும் 4000. அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் 10,000 இன்ட்டு 3/5 தட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட்? 6000. இப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறோம், ஃபஸ்ட் என்ட்ரிஸ் போடுறோம். ஃபஸ்ட் என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த எக்ஸிஸ்டிங் குட்வில் அமௌண்ட் இருக்குங்க, இந்த அமௌண்ட்டை வந்து பிரித்து எடுத்துக்கிறதுக்கு உள்ள ஜேர்னல் என்ட்ரிஸ். அப்போ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட். அப்போ ஏக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 3000. அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் 2000. எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுத்துக்கணும்னா ஓல்டு ஷேரில் தான் பிரித்து கொடுக்கணும். அது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். அதாவது எக்ஸிஸ்டிங் குட்வில்ல நம்ம பிரித்து கொடுக்குறது ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ஷேரில் தான் பிரித்து கொடுக்கணும். அதை 2த்தையும் கூட்டி கிரெடிட்டில் பொறுத்த வரைக்கும் 5000 ருபீஸ். அடுத்தது 2வது என்ட்ரிஸு, அதாவது நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடியது கேபிட்டல் அமௌண்ட்டும் அந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டும். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சாரதி கேபிட்டல் அக்கௌண்ட் டு ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட். இப்போ சாரதி கேபிட்டல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபா 50,000. அதே மாதிரி ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட் எவ்வளோன்னா 10,000. 2த்தையும் கூட்டி டெபிட்டில் பொறுத்த வரைக்கும் 60,000 போட்டாச்சு. இப்போ தேர்ட் என்ட்ரிஸ் வரப்போகிறோம். இப்போ தேர்ட் என்ட்ரிஸ் என்னென்னா வந்து ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டை நம்ம பிரித்து எடுத்துக்கிறது. 2வது என்ட்ரிஸில் ப்ரீமியம் ஃபார் குட்வில் கிரெடிட்டில் இருக்கும்போது 3வது என்ட்ரிஸில் அது வரும்போது எங்கே வந்துடும்? டெபிட்டில் வந்துடும். அப்போ வந்து ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து அமௌண்ட் வந்து நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் வந்து பிரித்து கொடுத்துடணும், அதாவது 2:3 ரேஷியோவில். அப்போ 10,000 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பிரித்து கொடுக்கும்போது ஏக்கு பொறுத்த வரைக்கும் 4000 ரூபா. அதே மாதிரி வந்து பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா. 2த்தையும் கூட்டி டெபிட்டில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. இப்போ வந்து நம்ம வந்து 20வது சம் முடிச்சிருக்கோம். அடுத்தது 21வது சம் பார்ப்போம். வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.